வீரர் செக்கிழுத்த செம்மல் சுதந்திர போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரனார் அவர்களது 154வது பிறந்த தின விழா இன்று நாடெங்கும் கொண்டாடப்படுகிறது. வெள்ளையனை எதிர்த்து வாணிபத்தை ஏற்படுத்தி சுதேசி கப்பலை வாங்கி வெள்ளையனே வெளியேறு என்று கூறியதை நன்றியோடு நினைவு கூற விரும்புகிறேன். நான் மத்திய அமைச்சராக செயல்பட்ட போது தூத்துக்குடி துறைமுகத்தை வ.உ. சிதம்பரனார் பெயரிலே கொண்டு வந்து அவர்களது புகழுக்கு பெருமை சேர்த்ததை இந்த நேரத்திலே நினைவு கூற விரும்புகிறேன். இன்று மிலாடி நபி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இறை தூதராக அனுப்பப்பட்ட பெரியவர் நாட்டினுடைய அமைதி ஒற்றுமைக்கு பாடுபட்டவர். அத்தகைய உயர் நிலையை மேற்கொண்ட நபிகள் நாயகத்திற்கு இன்றைக்கு நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். அறுவடை திருநாள் மலையாள மக்கள் உலகெங்கிலும் வாழுகின்றவர்கள் கொண்டாடக்கூடிய ஓணம் பண்டிகை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் தினம், ஆசிரியருடைய பணி புனித பணி, தெய்வ பணி. ஆசிரியருடைய பணி மேலும் சிறக்க, வளர, உயர மத்திய மாநில அரசுகள் ஆசிரியர்களுக்கான அனைத்து சேவைகளையும் நல்ல திட்டங்களையும் கொடுத்து அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி முதல் கூட்டணியாக, வெற்றி கூட்டணியாக, மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற கூட்டணியாகவே செயல்படுவதாக நான் நம்புகிறேன். மரியாதைக்குரிய தலைவர்களுடைய சில முடிவுகள் தற்காலிகமான முடிவு என்பது என்னுடைய கருத்து. திமுக ஆட்சியை அகற்றக்கூடிய நிலையை உறுதியாக எடுக்க வேண்டும். ஒத்த கருத்துடையவர்கள் ஓரணியிலே நிற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.